உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டில் இருந்தபடியே எப்படிலாம் காசு சம்பாதிக்கலாம், அதுவும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மட்டுமே, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வச்சு மட்டுமே எப்படி நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதில் நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எந்த விதமான ஒரு ஃப்ராட் விஷயமும் கிடையாது. உங்களோட தன்னம்பிக்கை மற்றும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கால் வச்சு மட்டுமே நீங்கள் முன்னேறக்கூடிய வீட்டில் இருந்தபடி செய்யக்கூடிய வேலைகள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும். இந்த 5 விதமான வேலைகளை நீங்கள் செய்து உங்களால் கண்டிப்பாக நல்ல சம்பாத்தியம் உங்களால் ஈட்ட முடியும். இது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வழி வீட்டிலிருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டியூட்டர் அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்லேயோ இல்லை ஒரு பாடத்துலேயோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு பாடத்தை நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து உங்களால் காசு ஈட்ட முடியும். நம்ம எப்படி டியூஷன் கிளாஸஸ்லாம் நடத்துகிறோமோ லோக்கலாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களால் போய் கண்டிப்பாக பாடம் நடத்த முடியும். இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் மூலியமாக. இதுக்கு தேவைப்படக்கூடிய 2 விஷயங்கள், ஒரு கம்ப்யூட்டர், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், அப்படி இல்லைனா உங்கள் மொபைல் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த 2 இருந்தாலே போதும். உங்களால் உலகத்தில் இருக்க யாருக்குனாலுமே உங்களுக்கு ஆன்லைன் உங்களால் பாடம் நடத்த முடியும். ஸோ இதுக்கு எங்கே போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tutor.com இல்லை wyzan.com அப்படின்னு 2 வெப்சைட்கள் இருக்குது. இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களால் மற்றவங்களுக்கு எந்த பாடத்தை நல்லா எடுக்க முடியும், இல்லை உங்களுக்கு எந்த சப்ஜெக்டை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கிளைண்ட்ஸ் அந்த சர்வீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் டேரெக்டாகவே அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு பாடம் நடத்தலாம். இதுக்கு நீங்கள் நல்லாவே வருமானம் ஈட்டலாம். ஃபுல்லாமே US, UK இந்த மாதிரி நீங்கள் கிளைண்ட்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் டியூட்டரில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சம்பாத்தியம் கண்டிப்பாக நீங்கள் டாலர்ஸில் பார்க்க முடியும். இது வீட்டில் இருந்தே நீங்கள் செய்யலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்கள் PC மற்றும் இன்டர்நெட்டை வச்சு கண்டிப்பாக இந்த ஜாப் செய்யலாம். ஏதாவது ஒரு பாடத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அந்த படம் எது அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்துட்டு கண்டிப்பாக போய் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் ஆன்லைன் டியூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2வது வழிமுறை அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா fiverr.com. இந்த லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். fiverr.comன்றது ஃப்ரீலான்சிங் வெப்சைட். நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்குமே ஒர்க் பண்ணாமல் எந்த கிளைண்ட்ஸ் வந்தாலுமே அவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது, இது ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த fiverr.com முழுக்க ஃபுல்லாமே ஃப்ரீலான்சிங் வெப்சைட். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஆன்லைன் டியூட்டிங்கில் நம்ம எப்படி பாடத்தை மட்டும் நடத்தணுமோ இது இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீசஸுமே இருக்குது. நீங்கள் அனிமேஷன் பண்ணலாம், நீங்கள் லோகோ பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதி கொடுக்கலாம். நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ்னாலும் அதில் நீங்கள் சிறந்தவர், உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் போய் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன சர்வீஸ்லாம் உங்களால் ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்றத இங்கே கிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிக்ஸில் உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் உங்களால் ஆஃபர் பண்ண முடியும் உங்கள் தரப்பில் இருந்து அப்படின்றத கொடுங்க. அந்த ஆஃபர் உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா உங்கள் அமௌண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இது உலக லெவலில் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்களும் கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக fiverr.com அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது மூலியமாகவும் நீங்கள் நல்ல வருமானம் ஈட்டலாம். கண்டிப்பாக டாலர்ஸில் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜிங். நம்ம எல்லாமே ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பல சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த வழிகளையும் காசு சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். இதுக்கான ஜாப்ஸே உங்களுக்கு இருக்குது. சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படின்றது அந்த பொசிஷனோட ரோல். இது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழே வரக்கூடிய ஜாப். இந்த ஜாபில் ஒன்றும் தேவை கிடையாது. நிறைய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அந்த கிளைண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் அந்த பெரிய கம்பெனிங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணணும். அதுதான் அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷனு. ஸோ அவங்களோட பெரிய கம்பெனிஸோட ப்ராடக்ட்டை சோஷியல் மீடியாவில் எப்படி எஃபெக்டிவாக அவங்களால ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு சேல்ஸ் ஆக்கி கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த சோஷியல் மீடியா மேனேஜிங் அப்படின்ற ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த இது எப்படி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா indeed.com இல்லை monster.com அப்படின்ற 2 வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அங்கே கிளைண்ட்ஸ் உங்களை நீங்கள் ரீச் பண்ணலாம், இல்லை நீங்கள் போய் ஜாபுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.
இந்த ஜாப்லேயும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்தவரை கண்டிப்பாக உங்களால் பல ஆயிரங்கள் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ் கிடைச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டாலர்ஸில் நீங்கள் நிறைய வந்து சம்பாதிக்கலாம். 4வதாக பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி. ஸோ இந்த டேட்டா என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஸ்கேம்ஸ் மட்டுமே உள்ள நிறைஞ்ச ஒரு ஃபீல்ட். இதில் பார்த்திங்கன்னா 90% வந்து எப்பயுமே ஸ்கேம்ஸ் மட்டும் ஃபேக் மட்டுமே இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸில் வந்து இருக்கும். 10% கண்டிப்பாக நல்லவங்க இருக்காங்க. இந்த 10% நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா clickworker.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் போய் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் எப்படி டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து தான் நீங்கள் இந்த clickworker.comலேயும் பண்ண வேண்டியிருக்கும். இவங்க வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து கண்டிப்பாக நல்லாவே சர்வீஸ் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே பேமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து வீக்லி இல்லை மந்த்லியும் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடுது அப்படின்றது தான் பல பேரோட ரிவ்யூஸாக இருக்குது. உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த clickworker.com வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா என்ட்ரிக்கு இது ஒரு மாற்று வழியாக கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. 5வதாக நம்ம பார்க்கக்கூடிய வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. பல பிளாகர்ஸ் மற்றும் யூடியூபர்ஸ் மற்றும் பல சாமானிய மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்றது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நீங்கள் நார்மலாக ஷாப் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ், அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஈபே, இன்னும் பல இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்ஸில் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிலியேட் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது ஒரு செல்ஃபோனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த செல்ஃபோனை வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன், ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த ப்ராடக்ட்டை போய் ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நான் போட்டுட்டு அந்த லிங்க் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அந்த லிங்க் மூலயமா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட், அந்த மொபைல் மட்டும் இல்லை, அந்த லிங்க் மூலயமா நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் எனக்கு ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து கமிஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்க ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது அவங்க யாராவது உங்கள் நண்பர்கள் இல்லை யாராவது அந்த லிங்க் மூலயமா வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த லிங்க் வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா எல்லா லிங்க்குமே யூனிக் லிங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. அந்த ஐடி மூலமா யாரெல்லாம் வந்து வாங்குறாங்களோ உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த கமிஷன் வந்து 4%லேருந்து 10% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வீட்டில் இருந்த வரைய எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே வச்சு யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். இந்த 5 ஆப்ஷன்ஸில் உங்களால் வந்து எதை சிறந்ததாக பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த 5 வழிமுறைகள் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே நிறையா வந்து சம்பாதிக்கலாம், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளை இன்னும் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். கீழே லிங்க்ஸ் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை வந்து அங்கே கேட்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர். என்னோட பேர் கௌதம். நான் இந்த வீடியோவில் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.